கேட்டரிங் சர்வீஸ்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கோம். பிரியாணி பிடிக்கலான்னு பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா வெஜ்ஜிட்டாங்க. மனசு கஷ்டமாயிடுச்சு எப்பவும் போல். இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு வெஜ்ஜெல்லாம் போடாதீங்க. அப்புறம் வந்து சாப்பிட்ட பேருக்கு ரிசல்ட் எப்படி பண்ணுறாங்க? இன்னைக்கு எங்கள் சித்தப்பாவோட டாஸ்க் எங்கள் மாமா எடுத்துக்கிட்டார். ஃபோன் பேசுகிறேன். எப்போ போல எங்க சித்தப்பா ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பிஸி. வெஜ்ஜாச்சும் நல்லா தான் இருக்குமான்னு பார்க்கலாம். அண்ட் என் மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஆமாம், அது பன்னீர் சாப்பிட்டு சொல். எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் 2 வச்சுருக்காங்க. ஏன்னா அழகாக இருக்கவங்களுக்குலாம் நிறைய வைப்பாக்கலாம். உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் வாழ்க்கை ஃபஸ்ட் எடுத்தாங்க. எப்படி புழுவுது பாருங்க கைஸ். தப்பு என்னோட வாட்டர் பால் திடீர்னு போயிட்டாங்க. நிறைய வாட்டர் பால் திடீர்னு போயிட்டாங்க. எல்லா ஃபுட்டுமே அருமையாக இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. சீஸ் பால் எப்படி இருக்கு? அல்டிமேட்டாக இருக்குது. சாம்பார் வந்து ஒரு தனியாக ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க. பாருங்க கைஸ், பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ. இந்த மாதிரி டிஷ்யூ கொடுத்தா யாருக்காச்சும் கை துடைக்கணும்னு தோணுமா? நான் தொடச்சிட்டேன். கச்சிஃபான்னு கேட்குறான். நானும் புதுசாக தான் நினச்சேன். எப்படின்னு போடலாம் சொல்லு. பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பஃபே வச்சு பார்த்தேன். அதாவது பஃபேவா? இதுலேருந்து ஐஸ்கிரீம்க்கு இந்த மாதிரி கல்யாணத்தில் சிறப்பு இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம் என்னோட ஃபேவரட். எந்த ஃபங்க்ஷனில் நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் நான் சாப்பிடுவேன். இந்த ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். யாரும் பார்க்குறேன். எப்படி இருக்கு இந்த ஃபங்க்ஷனில் சாப்பாடு? ஒரு ஐஸ்கிரீமே